ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தேமுதிகவுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை சீட் தருவதாக கூறவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டியால் கூட்டணிக்குள் சலசலப்பு. அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக நாளை முக்கிய முடிவு. மத்திய அமைச்சர் வருகைக்கு பிறகு பல மாற்றங்கள் இருக்கும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. கரும்புக்கான கொள்முதல் விலை டன்னுக்கு 3151 ரூபாயாக நிர்ணயம். தமிழக அரசு உத்தரவு. தமிழகத்தில் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சிவராத்திரியையொட்டி தஞ்சை பெரிய கோவில் அருகே நடைபெற்ற நாட்டியாஞ்சலி. வெளிநாட்டு கலைஞர்கள் உட்பட 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. சர்க்கரை நோய், கிருமி தொற்று உள்ளிட்ட நோய்களுக்கான 145 மருந்துகள் தரமற்றவை. மத்திய அரசு வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தாய்மொழியை பாதுகாப்பதற்கான போரில் மாணவர்களும் பங்கேற்க வேண்டும் என அமைச்சர் மெய்யநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டை அரசு கலைஞர் கருணாநிதி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசு மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று கூறி தமிழக மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய 2252 கோடி ரூபாயை தர மறுக்கிறது என்று குற்றம் சாட்டினார். ஹிந்தி மொழியை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொண்ட பல்வேறு மாநிலங்களில் அவர்களுடைய தாய்மொழி காணாமல் போய்விட்டது என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர், தாய்மொழியை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நாளை நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நாளை நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தை பாமக, தமாக, நாம் தமிழர் கட்சி, புதிய தமிழகம் ஆகியவை புறக்கணித்துள்ள நிலையில் அதிமுக, பாமக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்க இருப்பதாகவும் அறிவித்துள்ளன. சர்க்கரை நோய் மற்றும் கிருமி தொற்றுக்கான 145 மருந்துகள் தரமற்றவையாக கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான மாத்திரை மருந்துகளையும் மத்திய மற்றும் மாநில மருந்து தரக்கட்டுப்பாடு வாரியங்கள் ஆய்வு செய்கின்றன. அதன்படி கடந்த ஜனவரி மாதத்தில் 1000க்கும் மேற்பட்ட மருந்து மாத்திரைகளை ஆய்வுக்கு உட்படுத்தியதில் சளி, கிருமி தொற்று, சர்க்கரை நோய், ஜீரண மண்டல பாதிப்பு, வைட்டமின் குறைபாடு போன்ற பாதிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் 145 மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது கண்டறியப்பட்டது. இந்த மருந்துகள் இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் தயாரிக்கப்பட்டவையாகும். அதன் அரசின் துறை சார்ந்த இணையதளத்தில் வெளியிட்டுள்ளதாகவும் இதனை பொதுமக்கள் அறிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று மருந்து கட்டுப்பாடு வாரியம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை சீட் விவகாரத்தில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணியில் அங்கம் வகித்த தேமுதிகவுக்கு நாடாளுமன்ற ராஜ்யசபா சீட் ஒன்று தருவதாக அதிமுக தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கடந்த மாதம் 12ஆம் தேதி பேட்டியளித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், ராஜ்யசபா சீட் குறித்து ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டதாகவும் யார் வேட்பாளர் என்பது குறித்து பின்னர் அறிவிப்போம் எனவும் கூறியிருந்தார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிகவுக்கு அப்படி எதுவும் வாக்குறுதி அளிக்கப்படவில்லை என்று கூறினார். இதனால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தஞ்சை பெரிய கோயில் அருகே உள்ள பெத்தனன் கலையரங்கில் மகா சிவராத்திரியை சிறப்பிக்கும் வகையில் தொடர்ந்து 5வது நாளாக நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 30 குழுக்களை சார்ந்த 250க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர். பரதநாட்டியத்துடன் குச்சிப்புடி, கதகளி, ஒடிசி, மோகினியாட்டம் மற்றும் கவுடிய நிருத்யா போன்றவையும் இதில் இடம்பெற்றன. மும்பை, கேரளா, கோவை மற்றும் தஞ்சாவூரைச் சேர்ந்த நாட்டிய மாணவிகளும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சேலம் அருகே குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 24வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ள அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குறுக்குப்பாறையூரில் குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும்
திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை வேறு இடத்தில் அமைக்க வலியுறுத்தியும் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 24வது நாளாக இன்றும் நடைபெற்ற போராட்டத்தில் பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷமிட்ட நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்து சமுதாய கூடத்தில் அடைத்து வைத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக மத்திய அரசு அமைத்துள்ள மேற்பார்வை குழுவின் முதல் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் அனில் ஜெயின் தலைமையில் ஏற்கனவே முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக 7 பேர் கொண்ட மேற்பார்வை குழு அமைக்கப்பட்டுள்ளது. குமுளியில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் இந்த குழுவின் முதல் கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழகம் மற்றும் கேரள அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மங்கத்ராம் சர்மா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே காட்டு யானை கூட்டம் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வால்பாறையை அடுத்த உருளிக்கல் எஸ்டேட் பகுதியில் சாலை ஓரமாக ஓய்வெடுத்த ஒற்றை காட்டு யானை தொடர்ந்து அப்பகுதியில் நடமாடி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி வழியாக வாகனங்களில் செல்வோர் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என வனத்துறை எச்சரிக்கை செய்துள்ளது. வால்பாறை பகுதியில் காட்டு யானைகள் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுப்பது போன்ற ஆபத்துகளை தவிர்க்க வேண்டும் என்றும் வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 3151 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 2024-25ஆம் ஆண்டுக்கான கரும்பு கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 9.5% அல்லது அதற்கும் குறைவான சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு டன்னுக்கு 3151 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 9.85% சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு 3267 ரூபாயாகவும், 10.10% சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு 3344 ரூபாயாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 10.65% சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு டன்னுக்கு 3532 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பூத் கமிட்டி அமைப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் மற்றும் சென்னை மண்டல ஐடி விங் செயலாளர் வினோத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். இந்த கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏக்கள் பொன்ராஜா, சக்கரபாணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. அக்கட்சியின் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் எஸ். விஜயகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பின்னர் அவர் பிறந்தநாள் கேக் வெட்டி தொண்டர்களுடன் கொண்டாடினார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.